அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார். வாலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே. நாங்கள் லாஸ்டா படிச்சது வந்து பிள்ளைகள் சகுந்தலை 2 படிச்சிட்டோம் இல்லையா? அப்படித்தானே? எப்ப எக்ஸாம் உங்களுக்கு? 15 ஆ, 17. எல்லாம் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் ஆகல இருக்கிறீங்க இதுல. சஃபியாக்கு எப்ப எக்ஸாம்? ஜிக்ராக்கு இன்னேத்து எனக்கு முடிஞ்ச டைமில் அல்லாடா முடிஞ்சா? எந்த ப்ரொவின்ஸ் நீங்க? மேல் மாகாணம். ஆ? மேல் மாகாணம் முடிஞ்சா அப்ப இன்னைக்கு? தமிழ் தான் முடிஞ்ச. ஓகே ஓகே. வேற என்ன மாகாணம் இருக்கிறீங்க இதுல? புஷ்ரா என்ன மாகாணம்? மேல் மாகாணமா? நாங்க லாஸ்டா இந்த ஒர்க் செஞ்சோம் இல்லையா பிள்ளையர்? பின்வரும் முன்னோட்டுகள் பின்னோட்டுகள் வேறுபடுத்தி எழுத செஞ்சோமா? உமையில அது உங்களோட செய்யணும். உங்களோட மைக்க அந்த ஆஃப் பண்ணி கொடுங்க உமையர். ஓகே சார். ரைட். இந்த ஒர்க் செய்யணும் இல்லையா? பின்வருவற்றுள் முன்னோட்டு பின்னோட்டு என்பவற்றை வேறுபடுத்தி எழுதுங்க. சரிங்களா அத? ஓகே சார். ம்.
எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேல் மாகாணம் எப்ப உங்களோட எக்ஸாம் முடியுது சொல்லுங்க. உங்களோட எக்ஸாம் முடியுது 10ஆம் என்னம்மா? 10ஆம் தேதியா? 10ஆம். 10ஆம் தேதி முடிஞ்சிரும் எக்ஸாம் எல்லாம். என்ன விஷயம்டா, மத்திய மாகாணம் வந்து எக்ஸாம் தொடங்குறதே வந்து 17ஆம் தேதி, அப்படித்தானே பிள்ளைய? ஓ சார். எனக்கு மத்தியம் இதுல இருக்கிற சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பிள்ளைகள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பிள்ளைகள் உமேர் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் தானே? அஷ்ஃபாக் நீங்க அக்ரோன் அஷ்ஃபாக் நீங்க வந்து இன்டர்நேஷனல், உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சிக்குமே. இல்ல சார். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன? ஓகே. ஓ சார். பாத்திமா நீங்க சென்ட்ரல் ப்ரொவின்ஸா இல்லையே? வயம்பு தானே? இந்த சாலிஹா உங்களுக்கு எப்ப எக்ஸாம் ஸ்டார்ட்? 6 சார். 6ஆம் தேதி. ஓகே. உங்களுக்கு எப்ப முடியுது? ம் 6 தொடங்கி கேலண்டர் வைக்கணும். அப்ப உங்களுக்கு 15 அடுத்த கிழமை ஓ 16ஆம் தேதி மை முடியுது. 16 முடியும் என்ன? ரைட். அப்ப உங்களோட கிளாஸஸ் எப்ப ஸ்டார்ட்? இப்ப சென்ட்ரல் ப்ரொவின்ஸுக்கு எக்ஸாம் முடிய 24 ஆகும், அப்படித்தானேப்பா? 23ஆம் தேதி தான் சென்ட்ரல் ப்ரொவின்ஸுக்கு எக்ஸாம் முடியும். சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பிள்ளைகள் சொல்லுங்க, அதுக்கு முதல் என்ன ஸ்டார்ட் பண்றதா? வாணா சார். வாணா சார். கொஞ்ச நாளைக்கு கிளாஸ் நடக்காம தான் அப்படித்தானே? இவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு அப்ப நீங்க சொல்ற மாதிரி 24ஆம் தேதிக்கு பிறகுதான் எக்ஸாம் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கிரேட் 10 அப்படியா? ரைட். பார்ப்போம் என்ன செய்யறேன். அப்ப எப்படி செய்வோம்? இப்ப 24ஆம் தேதிக்கு பிறகு இப்ப கிரேட் 10 கிளாஸஸ் தொடங்குறது தானே? அப்ப இந்த மந்த்துக்கு நீங்க 9,000 பே பண்றீங்க தானே? அந்த 1000 ஆகவே இந்த மந்த் போகட்டும், கிரேட் 10 தொடங்கினாலும் சரியா? அப்ப நெக்ஸ்ட் மந்த் டெய்லி கிளாஸ் வர பிள்ளைகள் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு 10 ஃபீஸ் பே பண்ணினா ஓகே, அப்படி செய்வோம். இந்த 2 கிளாஸஸ் தானே வரும் இதுல, 2 வீக்ஸ் கிளாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சரி பார்ப்போம். மற்றது உங்களோட நேரம் பிள்ளைகள் நான் அப்ப உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறத கவனிச்சு கொள்ளுங்க. இது இன்ஷா அல்லாஹ் கோயில் வரைக்கும் போகும். மிச்சம் கவனமா என்னன்னா நிறைய கிளாஸஸ் இருக்கிறதுனால ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு 7 to 8:30 உங்களுக்கு கிளாஸ் போட்டா ஓகே தான்? 1.5 hour. ஓ சார். ஓ சார். இதே டைம் தான் 7 to 8:30. ஓகே ஓகே சார். ஓகே ரைட். 7 to 8:30 வெள்ளிக்கிழமை. கொஞ்சம் பார்ப்போம். ரைட். அடுத்தது உங்களுக்கு தமிழ் லிட் செய்யறாக்கள் இதுல கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
தமிழ் லிட் செய்ய போறார்கள். நல்லா கேட்டுக்கணும் பிள்ளைகள், 9A எடுக்கிற பிள்ளைகள் தமிழ் லிட் செய்யுங்க, அவ்வளவுதான் எனக்கு சொல்லிடும். 9A எடுக்கிற ஐடியா இருந்தா தமிழ் லிட் செய்யுங்க, ஈஸியா உங்களுக்கு 9A எடுத்துடலாம். மற்ற இங்கிலீஷ் மீடியம் நான் செய்யறேன், பைலிங்குவல் செய்யறேன்னு சொல்லி எல்லாம் நீங்க போயிட்டு, இப்ப உதாரணத்துக்கு இப்ப எந்த மகனும் இந்த கிளாஸ்ல இருக்கிறான், பைலிங்குவல் தான் அவரு, ஆனா தமிழ் லிட் தான் செய்வாரு. என்னன்னா சும்மா நாங்க இப்ப ஏ லெவலுக்கு போற நேரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு ஓ லெவல் இதுல நீங்க பாடம் சாய்ஸ் பண்றதுல எது லேசின்னு சொன்னா உங்களுக்கு சிங்கள கட்டாயம் சாய்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அது பின்னுக்கு உங்களுக்கு ஜொப்புக்கு மத்த எல்லாத்துக்கும் தேவைப்படும். அத சிங்கள சாய்ஸ் பண்ணிட்டு போற ஏ லெவல்ல போயிட்டு கொமர்ஸ் செய்யறதுக்கு பிரச்சனைன்னு நீங்க நினைக்க வேணாம், அது ஒரு இஷ்யூவே இல்லை. மற்றது இங்க ஐடி செஞ்சுட்டு தான் அங்க போயிட்டு ஐடி செய்யணும் மட்டும் இல்லை, விளங்குதா? அது நான் ஒரு நேரத்துக்கு ஒரு இந்த தெளிவுபடுத்தணும்னு நினைச்சேன், அதுக்கு டைம் கிடைக்க இல்லை. தமிழ் லிட்டும் நீங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்க பிள்ளைகள். சிங்களையும் ஹெல்த் சயின்ஸும் எடுத்தீங்கன்னா அந்த பக்கெட் 3 உங்களுக்கு ஈஸியா 9A எடுக்கிறதுக்கு லேசு. அதை பத்தி யோசிங்க. ரைட். அப்ப தமிழ் லிட் கிளாஸ் எப்ப நடக்கும்டா செவ்வாய்க்கிழமை 8:30. ஓகேயா? எழுதி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். செவ்வாய்க்கிழமை 8:30 வந்து தமிழ் லிட் நடக்கும். வெள்ளிக்கிழமை 7 to 8:30 1.5 hour தமிழ் நடக்கும். அதே நேரத்துல வியாழக்கிழமை 7 to 8:30 தமிழ் பேப்பர் கிளாஸ் நடக்கும். அப்ப தமிழுக்கு உங்களுக்கு 3 hour ஒதுக்கப்படும், தமிழ் லிட்டுக்கு 1 hour தான் ஒதுக்கப்படும். அந்த சிலபஸ் கொஞ்சம்ன்றதால குயிக்கா முடிஞ்சிடும். விளைஞ்சுதான் வியாழக்கிழமை தமிழ் பேப்பர் கிளாஸ் நானா வந்து கிளாஸ் அது நான் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷமா அது அப்படித்தான் போகுது. வியாழக்கிழமை 7க்கு பேப்பர் கிளாஸ். என்னமா? டைம் 7 to 8:30. உங்களுக்கு கிளாஸ் எப்ப நடக்கும்னா 3 டைமையும் பாருங்க. வெள்ளி 7 to 8:30, வியாழன் 7 to 8:30. அடுத்தது தமிழ் லிட்ரேச்சர் செய்யற ஆக்கள் வந்து நான் எப்ப சொன்னா செவ்வாய்க்கிழமை 8:30 ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? சார் வியாழக்கிழமை டைம் மாத்திரலாம் இல்லம்மா, அந்த கிளாஸ்ல நீங்க இருப்பீங்க, உங்களோட சீனியர் பேஜ் இருப்பாங்க, அந்த அடுத்த சீனியர் பேஜ் இருப்பாங்க, விளங்குதா? அது வந்து இப்ப எல்லாரையும் வச்சு செய்யற ஒரு பேப்பர் கிளாஸ். அந்த டைமை மாற்றி ஒன்றும் செய்யலாதுமா. அதுல நிறைய நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வேற கிளாஸஸ் இருந்தா அந்த டைமை மாத்திக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு இதான் டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா சரியா? ரைட். இப்ப நாங்க பயிற்சிக்கு வருவோம். பாருங்க, உங்களோட மற்ற கிரேட் 10க்கு யாரும் ஹெட்டாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவிச்சு கொள்ளுங்க. நாங்க இப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளாஸ் வந்து நான் எப்பன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டிக்கர் போடுவேன், நீங்க அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க, இப்ப அண்ணன் மாறன்றது பின்னொட்டா முன்னொட்டா? பின்னொட்டு. மாறன்றது ஒட்டுப்பட்டிருக்கு என்ன, ஆகவே அண்ணன் மாறுறதுன்றது பின்னொட்டு. ஓகேயா? உழைப்பாளி பின்னொட்டு. பின்னொட்டு. மறுமலர்ச்சி முன்னொட்டு. முன்னொட்டு. அகலம் அகலம் முன்னொட்டு. அகலமோட சேர்ந்து இருக்கு, சரியா? முன்னொட்டு. கோழைத்தனம் பின்னொட்டு. அகாலம் முன்னொட்டு, சரியா? வருகை முன்னொட்டா பின்னொட்டா? அவமானம் முன்னொட்டு. இடர்பாடு பின்னொட்டு. பிற்போக்கு
முன்னொட்டு. முன்னொட்டு. ஓகேயா? அப்ப பாருங்க, ரைட் பாருங்க, அண்ணாமார், அண்ணாவோட மார் சேர்ந்திருக்கு, உழைப்பாளி உழைப்போட ஆளி சேர்ந்திருக்கு, என்ன கோழைத்தனம் கோழையோட தனம் சேர்ந்திருக்கு, வருகை வாவோட கை சேர்ந்திருக்கு, சரியா? இடர்பாடு இடரோட பாடு சேர்ந்திருக்கு. ஓகேயா? சரியா பிள்ளை? ஓகே சார். ரைட் முடிங்க. ரைட், இன்னொருக்கா பாருங்க சொல்றேன். ஆஹ் ரைட், இன்னொருக்கா சொல்லுங்க பாருங்க. அண்ணனோட மாறு சேர்ந்திருக்கு, ஆகவே பின்னொட்டு, அது பின்னு கொட்டி இருக்கு. உழைப்போட ஆளி சேர்ந்திருக்கு, கோழையோட தனம் சேர்ந்திருக்கு, வாவோட கை சேர்ந்திருக்கு, சரியா? இடரோட பாடு சேர்ந்திருக்கு. ஓகே தானே? இப்ப முன்னொட்டுகளை பாருங்க. மலர்ச்சியோட மறு சேர்ந்திருக்கு, களமோட அ சேர்ந்திருக்கு, காலமோடையும் அ சேர்ந்திருக்கு, மானத்தோட அவ சேர்ந்திருக்கு, போக்கோட பின் சேர்ந்திருக்கு. ஓகேயா? சரியா? கிளியரா? சார். இப்ப நாங்க பார்க்க போறது விவாதம். விவாத நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்ததுண்டா? உங்கள் பாடசாலையில் பொது நிகழ்வுகளில், தொலைக்காட்சி முதலியவற்றில் நீங்கள் விவாத நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சியின் இயல்புகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்களா? விவாதம் என்பது பார்வையாளர் முன்னிலையில் ஒரு விடயம் தொடர்பில் காரண காரிய தொடர்புடன் தர்க்க ரீதியாக இடம்பெறும் உரையாடலாகும். ஒரு விடயம் அல்லது தலைப்பினை ஒட்டியும் வெட்டியும் தர்க்க ரீதியாக கருத்துக்களை முன்வைக்கும் கலையே இதுவாகும். விவாதத்தின் கருத்துக்களை முன்வைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை: விவாதிக்க போகும் தலைப்பு பூரணமாக விளங்கிக் கொள்ளுதல், பொருத்தமான தகவல்களை திரட்டிக் கொள்ளுதல், தெளிவான உச்சரிப்புடனும் தொழி வேறுபாட்டுடனும் பேசுதல், தலைப்பிற்கு பொருத்தமானதும் சாதகமானதுமான கருத்துக்களை ஒவ்வொன்றாக முன்வைத்தல், சாதாரண கருத்திலிருந்து பிரதான கருத்தை வளர்த்தி செல்லல், தேவையான கருத்துக்களை அழுத்தியும் மீள வளர்த்தியும் கூறல், எதிர் தரப்பினது கருத்துக்களுக்கு சரியான ஆதாரபூர்வமான பதிற்கருத்துக்களை முன்வைத்தல், குழு ஒருமைப்பாட்டுடன் செயற்படல், சுற்றி வளைத்து பேசுதல், உபகதை சொல்லல், நேரிடையாக தாக்குதல், தலைப்பினின்றும் விலகுதல், சொற்பொழிவு போன்ற நிகழ்த்துதல், கூறியது கூறல் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டுமா? ஓகேயா? விளைஞ்சுதா? ரைட். இப்ப என்ன செய்யுங்கன்னா, விவாதம் தலைப்பு போட்டு இந்த விவாதத்துல தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை எழுதி கொள்ளுங்க. ஓகே.
எழுதி முடிச்சா கையை வைத்துங்க. ஓகே பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ரைட். இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் லாஸ்ட் யூனிட், பிசிராந்தையார் கண்ட சமுதாய காட்சி. அன்று ஒரு பெரியவர் வந்தார், கபிலர். பரணர் வரிசையை சார்ந்த சங்க கால சான்றோர்களில் சான்றோர். கசடர கற்றவர், கற்றபடி நின்றவர், ஒளி படைத்த கண்ணும் தெளிவும் பெற்ற மதியும் வினயம் என்ற நாவும் முழுமை சேர் முகமும் படைத்தவர். நீண்ட நெடுங்காலம் உலக வாழ்வை நுகர்ந்தவர். ஆயினும் நரை திரை மூப்பு அவரிடம் நெருங்க அஞ்சி கிடந்தன. அவர் ஒரு மாநாட்டில் நுழைந்தார். அங்கு பல சான்றோர்கள் குழுமியிருந்தார்கள். நடமாடும் சான்றாண்மையில் ஆற்றலை கண்டதும் பணிவுடன் யாவரும் ஒரு சேர எழுந்து நின்று கைகூப்பி வரவேற்று அமரச் செய்தார்கள். எதிர்பாராத கிட்டிய வாய்ப்பில் மகிழ்ச்சி பூத்தார்கள். நமது சான்றோருடன் அளவலாவிக் கொண்டிருந்தார்கள்.
புதுமைக்கு காரணம். அஞ்சான்று சிலர் சான்றீர், யாங்கள் உங்களை நெடுங்காலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். யாங்கள் சின்னஞ்சிறு சிறுவராக இருந்த காலத்தே உங்கள் புகழ் எம் செவிகள் விழுந்துண்டு அவ்வாறாயின் விழுந்தது உண்டு. அவ்வாறாயின் உங்களுக்கு ஆண்டு பலவாகி இருக்க வேண்டுமே. அப்படியாயின் உங்களுக்கு நிறை திரை ஏற்பட்டிருக்க வேண்டுமே. அவை சிறிதும் உங்களிடம் காணப்படவில்லையே. இந்த புதுமைக்கு காரணம் யாது என்று ஆவல் துடிக்க வினவினார். இப்ப பிசிராந்தையார் வயது போகாம நரை திரை மூப்பு இல்லாம இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் கேட்கிறாங்க. நமது பெரியாரின் பெரியாரான சான்றோர் தமது நீடித்த வாழ்நாளில் நுண்ணிய பல அனுபவங்களை தெளிதில் கண்டார். தமிழ் இலக்கியங்களை எழுத்தெண்ணி கற்றவர். தமிழ் பண்பாட்டில் ஊறி திளைத்தவர். தமிழ் கண்ட உண்மைகளை இதரர் கண்ட உண்மைகளையும் சுருங்க சொன்னால் அக்காலம் கண்ட உண்மைகளை துணிந்து அறிவித்து அமைந்தவர். வாழ்வின் இளமைக்கும் முதுமைக்கும் ஆணிவேர் எது என்பதை தெள்ளத் தெளிய அறிந்தவர். பொதுவாக மக்களுக்கு ஆண்டுகள் பல ஆக ஆக நரையும் திரையும் தழுவுகின்றன என்றும் இளமையாக இருக்க எல்லோரும் விரும்புகிறார்கள். முதிய வயதில் நரை திரை இல்லாது காட்சி அளிப்பவரை காண்பதுதான் அறிவு. அப்ப எல்லாருமே வயது போன உடனே என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு நிறை வந்துடுது. நிறைந்தா தலைப்படுத்தணும் என்ன, அப்ப மூப்பும் ஏற்படும். ஆனா அது அது இயல்பான ஒரு விடயம், இயல்பான வழி. அழகும் இளமையும் அடைய அவா மிக்கு சிலர் தப்பு தவறுமான வழிகள் வீண் முயற்சி செய்து உள்ளதும் போச்சு நொல்லை கண்ணா என்றாகி விடுகிறார்கள். காயகற்பம் தேடுகிறார்கள். சிங்கக்குட்டியை வென்ற சிறு சிட்டுக்குருவி லேகியத்தை விழுங்குகிறார்கள். குளிக்க போய் சேற்றை பூசிக்கொள்வது போல இளமைக்கு முயன்று முதுமையை வரவழைத்துக் கொள்கிறார்கள். அக்கால நரை திரைகளை இன்றும் நாம் பார்க்க காண முடியும். நமது நல்லிசை சான்றோர் நரை திரை வென்றவர்கள் அல்லவா. ஆகவே நரை திரைகள் விலகி அவர் காட்டும் வழி இயல்பானது, நிலையானது, என்றும் எங்கும் வெற்றி சூடுவது. நெடுநாள் திரையின்றி வாழ வேண்டும் என்று கனவிலும் விரும்பியவர்களை கூட அந்நிலையில் இருத்துவது. எனவே அவர் கண்டதும் காட்டப்போவதுமான வழிகள் சாலச் சிறந்த விஞ்ஞான வழி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, வயது குறைய வேணும் என்றதுக்காக வேண்டி பல வழிகளை கையாளுறாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இருந்ததும் கெட்டு போற ஒரு நிலைமைக்கு, அதாவது தெரிந்தான பிள்ளைய இளமையை வரவழைத்துக் கொள்ள வேணும் என்று மேக்கப் பண்றது, என்னென்ன விஷயங்களை செய்யறாங்க. இந்த வழிகளால நாளுக்கு முதவே முதுமை சேர்ந்து விடுகிறதாம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த இளமையை காப்பதுக்கான பெரியாரின் பதில் என்னன்னு கேள்வி. நரை திரைக்கு ஆதாரம் கவலை, கவலைக்கு அடிவாரம் சமுதாய சூழ்நிலை. குறிப்பிட்ட சமுதாய சூழ்நிலை உருவாகிவிட்டால் மனிதன் நரை திரை நீங்கி இளமையோடு வாழ முடியும். புராணம் சுவர்க்கத்தில் நரை திரை பிணி மூப்பு கிடையாது என்று கற்பனை கதை சொல்கிறது. கவலை துறந்து இங்கு வாழ்வதே வீடு என்று மோட்சத்துக்கு விளக்கம் தருகிறார் பாரதி. அப்ப சொர்க்கத்துல நரை திரை மூப்பு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அங்க கவலை இல்லை, அதுதான் காரணம்னு சொல்றாரு. நரை திரை இல்லாமைக்கு காரணம் கேட்ட சான்றோர்களுக்கு நமது பெரியார் பதிலளித்தார். என் வாழ்வை கவலை துளி கூட தொட்டதில்லை. என் வாழ்வோடு எனது மனைவி, மக்கள், இளையர், அரசன் என் போன்ற சான்றோர் வாழ்வும் குறிப்பிட்ட வண்ணம் இணைந்து ஒரு சமூக சூழ்நிலை, எமது சமுதாய சூழ்நிலையாக ஒளி வீச கிடக்கிறது. அதனால் கவலை ஒளிவதெப்படி? நான் அருள் பழுத்த இனிமையும் பெருமையும் வாய்ந்த புனித வாழ்வு வாழ்கிறேன். என் வாழ்க்கை துணைவி செறிவும் நிறைவும் செம்மையும் வெப்பமும் அறிவும் அருமையும் மிக்கவள்.
எனது மக்கள் பெற்றோருக்கு இன்பம் பயக்க வல்ல அறிவு மிக்கவர்கள். என்னிடம் இளையவர்களும் ஏவலர்களும் என் போலும் கண்ணோட்டம் படைத்தவர்கள். என் என் குறிப்பறிந்து நடப்பவர்கள். என் நாட்டு அரசன் முறையில்லாதன செய்யான். மக்கள் அல்லற்பட்டு ஆற்றாது அழ ஒரு காலம் இடம் கொடான். குடிசைகளை அறிஞன் ஒப்பும் போர் செய் என காத்து இனிது அரசு செய்கிறான். மேலும் எனது ஊரில் சான்றோராய் விளங்குபவர் பலர். அவர்கள் அறிவு படுத்து அமரர் உய்க்கும் அடக்கத்துடன் அருள் படித்த வாழ்வில் திளைப்பவர்கள். அப்ப இவருக்கு மூப்பு வராமைக்கான காரணங்கள் அவர் சொல்றாங்க என்னண்டா, அவருடைய மனைவிய சுக வாழ்வு வாழ்றாம், அவ்வாறு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இல்லையா, அரசனாலேயும் அவருக்கு எந்த துன்பமும் வரப்போறது இல்லையா. ஆகவே இப்படியான காரணங்கள் இருக்கிறதுனால இவருக்கு எந்தவித துன்பகம் இல்லாததுனால அவர் இளமையோடு இருக்கிறார்னு சொல்லி பிசிராந்தையார் சொல்றார். விளங்குதா பிள்ளை? அவர் இளமைக்கு காரணங்கள் விளைஞ்சுதான். இப்படி எவ்விடத்தும் யாரிடத்தும் இணக்கமான வாழ்வு செழிக்குமானால் கவலை திவலையும் கசிய வழி இல்லை. மக்கள் நீண்ட நெடுங்காலம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எய்தி இளமை இன்பத்தை உளமாற உயிராற நுகர முடியும். பல்லாண்டு நரை திரை அணுகாது வாழ முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் எழுந்த தமிழ் அறிவின் முதிர்ந்த சிறந்த கருத்து இது. புதிய உலகம் முன்னேறும் தமிழக மக்களுக்கு ஒளி காட்டி வழிகாட்டும் அந்த பெருஞ்சான்றோர் யார்? அவர் பாடிய பாடல் எது? அவர்தான் சங்க பெருஞ்சான்றோராகிய பிசிராந்தையார். அவர் பாடிய பாடல் பின்வருமாறு: ஆண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு உயிர் என வினவுதிர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் இளைஞரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய வெள்ளை சான்றோர் பலர் யான் வாழும் உரி. அப்ப இதுல பொருளைத்தான் மேல அங்கு விளக்கி இருக்கிறாங்க. ஆகவே இவ்வாறான நிலையில நான் இருக்கிறதுனால எனக்கு நரை திரை மூப்பு வருவதில்லை என்று பிசிராந்தையார் சொல்றாரு. சரியா பிள்ளையே? இந்த இந்த அரும்பதங்கள் ஒரு எழுதி கொள்ளுங்க. அரும்பதங்கள் எழுதி கொள்ளுங்க. பிசிராந்தையார் கண்ட சமுதாய காட்சி.
ஓகே புள்ளியல், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி